இருக்கிறதே என்று பேசினாலும் தப்பு, யோசிக்காமல் பேசினாலும் தப்பு, கருத்து சொல்றேன் என்று எதுவோ ஒளறி கொட்டுவதும் தப்பு. அதனால தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொன்னாரு, யாகாவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு என்று. எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு யோசிச்சு பேசணும். நாக்கை காப்பாத்தலைன்னா சொல்லி இழுக்கப்பட்டு அவமானப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாரு. இது குஷ்பு அக்காவுக்கு தெரியல. அவங்க தான் வடநாட்டில் பிறந்த ஹிந்தி பொண்ணு, தமிழ்நாட்டில் பிழைக்க வந்த நடிகை. அவங்களுக்கு எப்படி தெரியும் திருக்குறள்? தமிழ்நாட்டு டைரக்டரை கல்யாணம் செஞ்சுட்டு அவங்களுக்கு திருக்குறள் தெரியும்னு சொல்ல முடியுமா? அதனால தான் அப்பப்போ தேவையில்லாமல் பேசி அவங்களுக்கு நீண்ட வாய், அதனால தேவையில்லாமல் நீண்ட பிரச்சாரங்களை செஞ்சு தேவையில்லாம பேசி மாட்டிக்கிறாங்க. இந்த வாட்டி அவங்க பெண்களிடம் மாட்டிக்கிறாங்க. கற்றவருக்கு செல்லும் இடம் எல்லாம் சிறப்பு அப்படிம்பாங்க. குஷ்பு செல்லும் இடம் எல்லாம் செருப்பு தான் காட்டுறாங்க. பெண்கள், அதுவும் அவங்க மத்திய சென்னையில நிக்க போறாங்கன்னு ஒரு காது வழியா ஒரு செய்தி வந்ததுதான் தாமதம். மத்திய சென்னையை சேர்ந்த பெண்கள் எல்லாமே நாங்க துடுப்பத்தோடு காத்திருக்கிறோம், செருப்போடு காத்திருக்கிறோம், அவர் வரட்டும் இங்க அதாலே அடிக்க போறோம் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்ன? 1000 ரூபாய் பிச்சை காசு என்று பெண்களை, தமிழ்நாட்டு பெண்கள் பிச்சை எடுப்பவர்கள் என்று அவர் பேசியதுதான், அந்த அடங்காப்பிடாரித்தனமான பேச்சு தான் தமிழ் பெண்களிடையே குஷ்பு மீது கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. மகளிர் உரிமை தொகை என்று நாகரீகமாக தமிழ்நாட்டு அரசு அந்த பணத்தை மாதந்தோறும் பெண்களுக்கு, நலிந்த பெண்களுக்கு, உழைக்கின்ற பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகின்றது. இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை என்றுதான் அரசை சொல்லுகிறது. ஆனால் இந்த அம்மாவோ பெண் உரிமைக்காக நான் குரல் கொடுப்பவள் என்று சீறி பேசும் குஷ்புவோ அது பிச்சை காசு என்று சொல்கிறார். அதாவது தமிழ்நாட்டு பெண்கள் பிச்சை வாங்கிதான் ஓட்டு போடுகிறார்கள் என்று, பிச்சைக்காரிகள் தமிழ்நாட்டு பெண்கள் என்று கேவலப்படுத்திவிட்டார். அதனால்தான் திரும்பிய பக்கமெல்லாம் குஷ்புவை செருப்பால் அடிப்பேன், தொடப்பக்கட்டையால் அடிப்பேன் என்று பெண்கள் கொதித்து எழுந்து தெருவுக்கு தெரு கத்த ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் இந்த பக்கம் வரட்டும் என்று கொக்கரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். குஷ்பு எதை பேசுவது என்று பேச வேண்டிய விஷயத்தை மட்டும் மறந்து விடுகிறார். அதாவது 1000 ரூபாய் ஒரு ஏழைக்கு உதவும், அது ஒரு பெரிய தொகை அவர்களுக்கு. அதாவது இந்த பஸ்ல போறவங்களுக்கு பஸ் பாஸ் ஃப்ரீயா இருக்கு. இந்த 1000 ரூபாய் அவங்க குடும்பத்தை நடத்தவும், அவர் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு, மற்ற பல செலவுகளுக்கு உதவும். அது அன்னாடங்காசிகளுக்கும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கும் 1000 ரூபாய் பெரிய தொகை. அது அரசாங்கம் அவர்களுக்கு உரிமை தொகையாக தருகிறது. அதை முடிந்தால் இன்னும் அதிகமாக கொடுங்கள் என்று சொல்லலாமே தவிர, அந்த பிச்சை காசை வாங்கி பிச்சை எடுக்கிறீர்களே என்பது போல் பெண்களை பிச்சைக்காரிகள், தமிழ்நாட்டு பெண்களை பிச்சைக்காரிகள் என்று சொல்வது எவ்வளவு இழிவான கேவலமான வார்த்தை இல்லையா? இது குஷ்புவுக்கு தெரியாதா? குஷ்புவே மும்பையில் நடிக்க ஆரம்பித்தார். அங்கு யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்க வந்தவர் தானே குஷ்பு. தமிழ்நாட்டில் பஞ்சம் பிழைக்க அவரும் தமிழ்நாட்டில் பிச்சை எடுத்து தானே, அதாவது நடித்து சம்பாதித்தார். என்ன நடிப்பு தானே சம்பாதித்தார். கவர்ச்சியாக நடித்தும் பல விதமான நடிப்பு வெளியிட்டும் ஒவ்வொரு விதமான நடிப்புக்கும் சம்பளத்தை உயர்த்தி நிறைய சம்பாதித்தார். நடித்து நிறைய சம்பாதித்தார். அதாவது மும்பையில் இருந்து தமிழ்நாட்டில் பஞ்சம் பிழைக்க வந்தவர் தானே குஷ்பு. இப்படி குஷ்புவை வாழ வைத்த மக்களை, தாய் குலத்தை பிச்சைக்காரிகள் என்று கேவலமாக பேசுவது சரியா? குஷ்புவுக்கு அறிவு என்பது இருக்கிறது நினைக்கிறேன். அது இருந்தால் யோசித்து இனிமேல் பேசட்டும். வள்ளுவர் சொன்னது போல உங்கள் நாக்கை நீங்க காக்க தவிரினால் கேவலப்படுவீர்கள் என்பதற்கு இதுதான் உரிய உதாரணம். இந்த லட்சணத்தில் இவங்க தமிழ்நாட்டில் மத்திய சென்னையில போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. போட்டியிட்டா டெபாசிட் கூட வாங்குவாங்களா என்னன்னு தெரியல. பெண்கள் மத்தியில் நல்ல பேரை எடுங்க முடிஞ்சா, இல்லட்டி சும்மா இருங்க வீட்டுல. மணிப்பூரில் பெண்கள் இழிவுபடுத்தப்படுவதை பற்றியும், உத்தரப்பிரதேசில் பெண்கள் இழிவுபடுத்தப்படுவதை பற்றியும் பேச வாய் திறக்காத குஷ்பு, தமிழ்நாட்டு பெண்கள் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுவதை பிச்சை காசு, பிச்சைக்காரர்கள் என்று, பிச்சை காசு வாங்குகிறீர்கள் என்று கேவலப்படுத்துவது சரியில்லை குஷ்பு. இதுதான் உங்களுக்கு பெண்கள் தருகின்ற எச்சரிக்கை. பெண்கள் எங்கும் தனியாக போய்விடாதீர்கள். பெண்கள் உங்கள் மீது அவ்வளவு காண்டாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் உங்களை கண்டாலே செருப்பை தூக்குவேன், செருப்பால் அடிப்பேன், துடுப்பத்தால் அடிப்பேன் என்று கருவி கொண்டிருக்கிறார்கள், கோபத்தோடு இருக்கிறார்கள். இனிமே யோசிச்சு பேசுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.